தி நைட் இன் தி ஏரியா கதையின் நாயகன் கஹெரு ஐசாவா. சிறு வயதிலிருந்தே கால்பந்தை நேசித்தாலும் தனது அண்ணன் சுகுரு ஐசாவா போல திறமையான வீரராக முடியாது என்று நம்புகிறான். சுகுரு ஜப்பானின் மிகச்சிறந்த இளம் கால்பந்து வீரர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். அதனால் கஹெரு எப்போதும் தனது அண்ணனின் நிழலில் வாழ்கிறான். ஆனால் ஒரு துயரமான சம்பவம் கஹெருவின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடுகிறது. அதன் பிறகு தனது அண்ணனின் தனது கனவையும் நிறைவேற்றுவதற்காக கால்பந்து மைதானத்தில் புதிய பயணத்தை தொடங்குகிறான். கஹெரு ஐசாவா கதையின் நாயகன். தன்னம்பிக்கை குறைவாக இருந்தாலும் உள்ளுக்குள் பெரிய கனவுகளை கொண்டவன். சுகுரு ஐசாவா கஹெருவின் அண்ணன். ஜப்பானின் எதிர்கால கால்பந்து நட்சத்திரமாக கருதப்படும் திறமையான வீரர். மேலும் அணியினரும் நண்பர்களும் கஹெருவின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். இந்த அனிமேவின் மிகப்பெரிய பலம் கஹெருவின் வளர்ச்சிதான். ஆரம்பத்தில் அவன் தனது திறமையை நம்பாமல் இருப்பான். ஆனால் காலப்போக்கில் தனது பயத்தை வென்று அணிக்காக போராடும் வீரனாக மாறுகிறான். ஒவ்வொரு போட்டியும் அவனது தன்னம்பிக்கையையும் திறமையையும் மேலும் வளர்க்கிறது. கனவை ஒருபோதும் கைவிடக்கூடாது. குடும்பத்தின் தாக்கம் நம் வாழ்க்கையில் மிகப்பெரியது. தன்னம்பிக்கை வெற்றிக்கான முதல் படி. தோல்விகளும் துயரங்களும் நம்மை வலிமையாக்கும். ரசிகர்கள் ஏன் விரும்புகிறார்கள்? இந்த அனிமே வெறும் கால்பந்து போட்டிகளை மட்டும் காட்டுவதில்லை. உணர்ச்சிகள், குடும்ப உறவுகள், நட்பு மற்றும் ஒரு வீரரின் மனநிலையை ஆழமாக காட்டுகிறது. அதனால் ஒவ்வொரு வெற்றியும் தோல்வியும் பார்ப்பவர்களுக்கு உண்மையாக உணரப்படுகிறது. நீங்கள் ஃபுட்பால் அனிமே, உணர்ச்சி பூர்வமான கதை மற்றும் ஒரு ஆண்டர்டாக் வீரரின் வளர்ச்சியை விரும்பினால் தி நைட் இன் தி ஏரியா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு மறக்கப்பட்ட ஸ்போர்ட்ஸ் அனிமே ஆகும்.